சென்னையிலிருந்து கோயம்பேடு சென்று அங்கிருந்து வெளியூருக்கு செல்லும் மக்கள் நகர பேருந்து எதுவும் இயக்கப்படாததால் ஆங்காங்கே சாலைகளில் தவித்து வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் ரத்னவேல் பாரிமுனை பகுதியிலிருந்து தரும் தகவல்களை பார்க்கலாம். சென்னையில் கனமழை பெய்து வருவதால் வெளியூரில் இருந்து சென்னையில் வந்து வசிப்பவர்கள் தங்களுடைய இடத்தை காலி செய்துவிட்டு தங்கள் ஊருக்கு செல்வதற்காக பேருந்து நிலையங்களில் குவிந்து வருகின்றனர். ஆனால் சென்னை கோயம்பேடு செல்வதற்கான பெரும்பாலான சாலைகள் தண்ணீரில் தத்தளிப்பதால் பெரும்பாலான பேருந்துகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. குறைவான பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுகின்றன. அந்த பேருந்துகளும் பேருந்து நிலையத்துக்கு செல்லாமல் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக சென்னை பாரிமுனையிலிருந்து கோயம்பேடு செல்லக்கூடிய இந்த பூந்தமல்லி சாலையில் செல்லக்கூடிய பேருந்துகள் MMDA காலில் நிறுத்தப்படுகின்றன. இதன் காரணமாக இங்கிருந்து கோயம்பேடு செல்பவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது குறித்து பொதுமக்களும் கேட்கலாம். சரி, இப்போ நீங்கள் கோயம்பேடு போகணும்னு சொல்லி வந்திருக்கீங்க. எந்த ஊருக்கு போகிறீங்க? பஸ் இருக்குதா? தஞ்சாவூர் போடுங்க. இரவு டிக்கெட் இருக்குது, ட்ரெயின் டிக்கெட் ரிசர்வ் பண்ணியிருந்தேன். கடைக்கில் கேன்சல் ரத்து பண்ணிட்டாங்க. காலையில் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் போகணும்னு சொன்னாங்க, அதையும் ரத்து பண்ணிட்டாங்க. ட்ரெயினை விட்டு பஸ்ஸுக்கு போகலான்னு நினச்சிங்க வந்து நிற்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரமாக நிற்கிறான். எந்த வண்டியும் இல்லை. வர ஒரு சில ஒரு வண்டி வந்தது, அதில் பூரா முழு அளவில் கூட்டமாக போயிட்டு இருக்குது. ஆனால் பஸ் எந்த இடத்துல நிற்கிறேன்னு தெரியல. நான் நிற்கிற இடத்துல 2 பக்கமே ஒரே தண்ணியாக இருக்குது. எப்படி ஊருக்கு போய் சேருன்னு தெரியல. சரி, இப்போ நீங்கள் ரொம்ப நேரம் பஸ்ஸுக்காக நிற்கிறீங்க. பஸ்ஸில் ஆட்டோ அந்த மாதிரி ஏதாவது மோட் ஆஃப் சர்வீஸ் எதுவும் எப்படி இருக்கா? ஆட்டோலாம் கேட்டால் இப்போ அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போனால் 300, 100, 150 ரூபா கேட்குறாங்க. இப்போதைக்கு அந்த அளவுக்கு கொடுத்துலாம் போக முடியாது. பஸ்ஸுக்காண்டே இப்போ எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன். காலைல நான் வந்து நேற்று தாம்பரத்துலேருந்து வந்தேன். தாம்பரத்து நைட்டு ட்ரெயினில் வந்தேன். எல்டி ட்ரெயினில் எக்மூருக்கு வந்தேன். எக்மூருக்கு 8:30 மணிக்கு கிளம்புனேன். அங்கே இருந்து இங்கே வந்து 3:30 மணிக்கு. இங்கே வந்து ட்ரெயின் கேட்டால் காலைல 10 மணிக்கு அப்புறம் சொல்கிறேன். நாங்கள் 10 மணிக்கு இதுவரை சொல்லவே இல்லை. திரும்ப 5 மணிக்கு தான் அப்படிங்கிறாங்க. திரும்ப நான் தாம்பரம் போகிறதா ஊருக்கு போகிறதான்னு. சரி, இப்போ எந்த ஊருக்கு போகிறீங்க? அங்கே பஸ்ஸு ஃபெசிலிட்டிஸ் இருக்கா? அப்படி சார் திருநெல்வேலி போகிறேன். கோயம்பேடு போய் தான் பார்க்கணும். பெரும்பாலான பேருந்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக அரசுடன் நடவடிக்கை எடுத்து ரயில் சேவை மற்றும் பேருந்து சேவைகளை உடனே துவக்க வேண்டும் என்றும் போர்க்கால நடவடிக்கை செய்ய வேண்டும் என்றும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். தனி செய்திகளுக்காக ஒளிப்பதில் சாத்தப்பனுடன் ரத்னவேல்.